தலை சுற்றல் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வெர்டைகோ கம்ப்ளைண்ட், அதாவது வெர்டிபிரல் ஆர்டரி நம்ம பிரெயினுக்கு 20% சப்ளை பண்ணக்கூடிய, அதே நேரத்தில் நம்ம கழுத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய தசைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரத்த ஓட்டம் வந்து போய் சேரலைன்னா என்ன நடக்கும்? அதே மாதிரி நம்ம கழுத்து வந்து கம்ப்ரெஷன் ஆயிடுச்சு, நம்ம ஸ்பைன் சொல்லுவோம்ல, இந்த ஸ்பைன் வந்து கம்ப்ரெஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த கழுத்து வழியாக போகக்கூடிய இந்த வெர்டிபிரல் ஆர்டரி கம்ப்ரெஷன் ஆயிரும். அது சுருக்கத்தினால பிரெயினுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் சரியாக கிடைக்காது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காதில் பிரச்சனை வரும்போது இது மாதிரி உங்களுக்கு வந்து தலை சுற்று வரும். பிளட் ப்ரெஷர் அதிகமானாலும் இந்த தலை சுற்று வரும். இதய பிரச்சனை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது மாதிரி தலை சுற்று வரலாம். லோ பிபி உள்ளவங்களுக்கும் தலை சுற்று வரும். ஆனால் காமனாக ஒரு 90% பேரை பாதிக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த வெர்டிபிரல் ஆர்டரியோட கம்ப்ரெஷன் தான். இந்த கம்ப்ரெஷன்னால என்ன நடக்கும் அப்படின்னா வெர்டிகோன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை வரும். இந்த மாதிரி பிரச்சனைக்கு நீங்கள் வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்ற மாதிரி தலை சுத்துக்குன்னு மாத்திரை, வெற்றின்ற ஒரு மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க. ஆனால் அது நல்லது கிடையாது. இப்போ இந்த கம்ப்ரெஷனை ரிலீஸ் பண்ணிட்டா நம்ம நிரந்தரமாக சரியாக முடியும். எப்படி நிரந்தரமாக சரியாக முடியும்? எப்படி கம்ப்ரெஷனை ரிலீஸ் பண்ணுறது? நம்ம கழுத்து வந்து ஸ்டேபிளாக இல்லை, அப்போ நம்ம தலை வெயிட்டு வந்து தாங்கக்கூடிய பண்பை வந்து இழக்கிறதுனால கழுத்து தசைகள் இது மாதிரி தலை சுருங்குது நம்ம கழுத்து பகுதி. அப்போ இந்த ஆர்டரி வந்து கம்ப்ரெஷன் ஆகுது. இந்த கம்ப்ரெஷன்னால ரத்த ஓட்டம் பாதித்து தலை சுத்து வருது. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தசைகளை வந்து நார்மலைஸ் பண்ணணும். எப்படி நார்மலைஸ் பண்ணுறது? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரை நீடிலிங்கிற தெரப்பியில் வந்து இந்த தசைகள், கழுத்து தசைகளின் இறுக்கத்தை குறைத்து அதை நார்மல் பொசிஷனுக்கு வந்து நம்ம கொண்டுட்டு வரணும். அது தவிர பார்த்தீங்க அப்படின்னா சில பயிற்சிகள் மூலமாக நிரந்தரமாக, நான் என்ன சொல்கிறேன் பாருங்க, சில பயிற்சிகள் மூலமாக மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாமல் நிரந்தரமாக ஒரு ஆள் கிடையாது, நூற்றுக்கணக்கான பேரை வந்து இந்த வெர்டிகோ கம்ப்ளைண்ட்லேருந்து நிரந்தரமாக வெளியில் கொண்டு வந்திருக்கேன். அப்போ இது மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து உடனே அதை கவனிக்கணும். அதில் ஃபிசியோதெரப்பியில் ஸ்பெஷலிஸ்டான எங்ககிட்ட வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை சரி பண்ண முடியும். இது மாதிரி பிரச்சனை எந்த மாதிரி நேரங்களில் வந்து அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யும் போதோ, வெயிட்டு தூக்கும் போதோ, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாந்து மேலே பார்க்கும்போது வந்து இது மாதிரி தலை சுற்று வந்து அதிகமாக வரலாம். அதே மாதிரி இந்த பிரச்சனை அதிகமாகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுறவங்க, பைக் ஓட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்ணாடியை பார்க்காம பின்னாடி திரும்பி கழுத்தை திரும்பி பார்ப்பாங்க. அதே மாதிரி ஓவரை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இது மாதிரி கம்ப்ரெஷன் ஏற்படும். அதே மாதிரி வந்து கழுத்தை வந்து அதிகமாக குனிஞ்சு நிமிர்ந்து அண்ணாந்து பார்க்கறதுனால இந்த பிரச்சனை ஏற்படும். அப்போ இது போன்று நம்ம செய்வதை வந்து குறைத்து கொள்வதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னா இது போன்ற பிரச்சனைகள் வருவதை வந்து நம்ம சரி செய்ய முடியும். அதே நேரத்தில் இது அதிகமாக கிரானிக் ஸ்டேஜில் போகக்கூடிய நிலைமையை வந்து நம்ம தடுக்க முடியும். நம்ம இது ஒரு தலை சுத்து தானே என்று அலட்சியமாகவும் இருந்துடக்கூடாது. ஆரம்பத்திலே சரி செய்யணும், இல்லைன்னா மூளையின் இரத்த ஓட்டம் பாதிப்பு ஏற்படும். உங்களுக்காக இயன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ், AK ஃபிசியோதெரபி கிளினிக், இளையான்குடி.